படித்ததில் பிடித்த கதை அதுதான் இந்த வீடியோல கேட்க போறோம். சிறுகதையின் தலைப்பு போலி விமர்சனம். எழுதியவர் கோமதி சுவாமிநாதன் அவர்கள். கேட்கலாமா? கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி, விமர்சனம் அப்படிங்கிறது கண்டிப்பா வரவேற்க தகுந்த ஒண்ணுதான். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே நமக்கு நியாயமா தான் படும், சரியா தான் தெரியும். இன்னொருத்தர் அதை பத்தி விமர்சனம் பண்றப்பதான் அதுல இருக்கக்கூடிய குறைகள், நிறைகள், குற்றங்கள், தவறுகள் எல்லாமே வெளிப்படும். ஆனா எத்தனை விமர்சனம் உண்மையான விமர்சனமா இருக்கு, நியாயமான விமர்சனமா இருக்கு, அநீதிக்கு புறம்பான தன்னையோ அல்லது யாரையோ திருப்திப்படுத்தக்கூடிய வகையில இருக்கக்கூடிய விமர்சனங்கள் தான் அதிகமா இருக்கு. அது நம்ம வீட்ல இருக்கு, சமூகத்துல இருக்கு, அரசியல்ல இருக்கு. இது மாதிரி பல இடங்கள்ல விமர்சனங்கள் அதிகபட்சம் போலியா இருக்கு. அதை அடிப்படையா வச்சு இந்த கதையை எழுதியிருக்காங்க. இந்த கதை வெளிவந்த ஆண்டு 1945. கேட்கலாமா? அன்று துரைசாமி எங்களுக்கு கொடுத்த விருந்து மிகுந்த உயர்ந்த ரகத்தை சேர்ந்தது. சாப்பாட்டிற்கு பிறகு துரைசாமியின் வரவேற்பு அறையில் போய் உட்கார்ந்தோம். அவன் ஒரு குஷி பேர்வழி, கலா ரசிகன். அவன் சொந்த நூல் நிலையத்தில் அநேக அபூர்வ புஸ்தகங்களை வாங்கி குவித்திருந்தான். அதோடு அவன் ஒரு இளம் கவிஞன். ஒரு வினாடியில் 9 வரிகள் கவிதை புனைந்து விடுவான். அவனிடம் உள்ள ஒரு கெட்ட பழக்கம் என்னவென்றால், அவன் கவிதைகளை தன் சொந்த செலவிலேயே பிரசுரித்து நண்பர்களை அந்த பிரசுரத்தை படிக்கும்படியான கஷ்ட நிலைமையில் வைத்து விடுவான். பூர்ண திருப்தியான விருந்தும் மனோகரமான வாசனை சந்தன பூச்சும் எங்களை சொர்க்கத்தில் ஆழ்த்தியது. துரைசாமி நண்பர்கள் மத்தியில் வந்து நின்று கொண்டு புன்சிரிப்புடன் ஆரம்பித்தான். ஒரு இளம் கவிஞனால் தான் மனிதர்களின் போலி புகழ்ச்சியையும் இருதயத்தின் கபடத்தையும் நன்றாய் தெரிந்து கொள்ள முடிகிறது என்று சொன்னான். அவன் குரலில் கோபமில்லை, ஆத்திரமில்லை. சாந்தம் தொனித்த அந்த வார்த்தைகள் என் மனதில் சுரீர் என்று தைத்தன. நான் கவிதைகள் புனையும் பழக்கத்தை விடவே போவதில்லை. மேலும் எழுதி எழுதி குவிக்கப் போகிறேன். ஆனால் என் கடைசி அனுபவத்தில் இருந்து என் கவிதைகளை புஸ்தகமாக மாத்திரம் வெளியிடப் போவதில்லை. நான் சரியான பாடம் கற்றுக்கொண்டேன் என்று சொன்னான். அவனுக்கு ஒருவரும் பதில் சொல்லவில்லை. அவன் அருகில் இருந்த பீரோவில் இருந்து சில கடிதங்களை எடுத்து வந்தான். இதை பார்த்தீர்களா? நான் கடைசியாக வெளியிட்ட என் புஸ்தகத்தை பற்றி நண்பர்கள் எழுதிய கடிதங்களை சிலவற்றை படிக்கிறேன், கேளுங்கள் என்றான். எல்லோரும் காதை தீட்டிக் கொண்டார்கள். முதல் கடிதத்தை கையில் பிரித்துக் கொண்டு இறைந்து வாசித்தான். ஸ்ரீமான் துரைசாமிக்கு, உங்கள் கடைசி புஸ்தகம் மிக மிக அழகாக இருக்கிறது. அதன் இன்பத்தை வர்ணிக்க வார்த்தைகள் அகப்படவில்லை. துரைசாமியின் முகத்தில் புன்முறுவல் ஏற்பட்டது. இது ஓர் பெண்மணியிடமிருந்து என்றான். அடுத்த கடிதத்தை எடுத்து படித்தான். ஸ்ரீமான் துரைசாமி அவர்களுக்கு, உங்கள் புஸ்தகம் ஓர் அற்புதம். கவிதை என்றால் எனக்கு உயிர். அதிலும் உங்கள் கவிதை என்றால் எனக்கு உயிருக்கு மேல். பெண்மணிகள் உங்கள் பரம ரசிகர்கள் போலும் என்று சில யோகிப்பித்த குரல்கள் கூட்டத்தில் இருந்து வெளிப்பட்டன. ஓர் ரசிகன் எழுதியிருப்பதை கேளுங்கள், படிக்கிறேன் என்றான் துரை. அன்புள்ள துரை, உன் கவிதைகளை ஆர்வத்துடன் வாசித்தேன். திருப்பி திருப்பி வாசித்தேன். எல்லாம் அபார கற்பனை. அதிலும் காதல் ஓர் கலை என்னும் கவிதை என்னை உன் பக்தனாக செய்துவிட்டது. நண்பர்கள் எல்லாம் புன்சிரிப்பு கொண்டார்கள். இன்னொருவர் எழுதியிருந்தார். உன் புஸ்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு வரியையும் மனப்பாடம் செய்துவிட்டேன். என்ன கவிதா சக்தி! எல்லோரும் இந்த விமர்சனத்தை ஒப்புக்கொண்டது போல் புன்முறுவல் பூத்தார்கள். என் மனதில் மாத்திரம் ஒரு பெரிய பாரம் அழுத்தி தள்ளுவது போல் இருந்தது. கடைசியாக இதோ இந்த கடிதத்தையும் வாசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கையில் இருந்த கடிதத்தை படித்தான் துரை. வழக்கத்தை போல் இந்த வெளியீடும் ஒரு மகத்தான சித்திரம். மேலும் மேலும் உன் கற்பனா சக்தி வளரட்டும். துரைசாமி எல்லா கடிதங்களையும் சுற்றினான், ஒன்றை தவிர. மற்றதையெல்லாம் பீரோவில் கொண்டு போய் வைத்தான். திரும்பி வந்து எங்களை கம்பீரமாக ஒரு பார்வை பார்த்தான். இனிமேல் நான் என் கவிதைகளை பிரசுரிக்கப் போவதில்லை என்று தீர்க்கமான குரலில் சொன்னான். ஏன் ஏன் இவ்வளவு புகழ் மாலையை சூட்டிக் கொள்ளும் நீ அப்படி சொல்லலாமா என்றான் சந்திரசேகரன்.
அப்படி கேள், சொல்கிறேன். இந்த புகழ் மாலைகள் நிஜ புஷ்ப மாலைகள் அல்ல, போலி காகித பூமாலைகள். இதன் உண்மையை சொல்கிறேன். புஸ்தகம் பிரசுரமானதும் நான் அச்சாபீஸில் சொல்லி ஏற்பாடு செய்திருந்தேன். அந்த புஸ்தகம் மொத்தம் 100 பக்கங்கள் கொண்டதாக இருந்தது. அந்த புஸ்தகங்களை நண்பர்களுக்கு அனுப்பும் முன் வேறு மாதிரி கையெழுத்தில் என் பேருக்கு பணம் அனுப்பும்படியாக ஒரு புனை பெயருடன் சிறு தொகைக்கு பல செக்குகள் தயாரித்து ஒவ்வொரு பிரதியின் 60வது பக்கத்தில் நுழைத்திருந்தேன். புஸ்தகத்தை படிக்கும்போது எனக்கு சேர வேண்டிய செக் அது என்று தெரிந்தால் உடனே அதை எனக்கு அனுப்பத்தானே தோன்றும். ஆமாம், சந்தேகமில்லாமல் என்ற குரல்கள் ஏகோபித்து எழுந்தன. அப்படியானால் உன் புஸ்தகத்தில் இருந்த செக்குகள் எங்கே என்று திடீரென்று துரைசாமி என்னை பார்த்து கேட்டான். 1000 அணுகுண்டுகள் சேர்ந்து என்னை தாக்கிய மாதிரி உணர்ச்சி தோன்றியது. இப்போதுதான் அணுகுண்டு இலக்கியங்களில் கூட ஒரு முக்கியத்துவத்தை அடைந்து விட்டதே. என்னையா கேட்கிறாய் என்று சொல்லி என்னை கொஞ்சம் சமாளித்துக் கொண்டேன். என் தொண்டை பேச மறுத்தது. சாப்பிட்டவுடன் அங்கே உட்காராமல் வீட்டுக்கு போயிருக்க கூடாதா என்று எனக்கு தோன்றியது. உன்னைத்தான். இதோ நீ எழுதியிருக்கும் கடிதத்தை பார். என் கவிதையின் ஒவ்வொரு வார்த்தையும் உன்னுடைய இருதயத்தில் ஊறிப்போய் விட்டதாக எழுதியிருக்கிறாயே. எல்லோரும் என் பதிலை வெகு ஆவலுடன் எதிர்பார்த்தார்கள். எனக்கு அனுப்பிய பிரதியில் நீ செக்கை வைக்க மறந்திருக்கலாம் என்றேன். ஆமாம், அதுதான் விசேஷம். உன் புத்தகத்தில் மாத்திரம் 3 செக்குகளை நுழைத்திருந்தேன். கள்ளம் கபடமற்ற மனோதர்மமுள்ள விமர்சகன் என்று பெருமை அடித்துக் கொள்வாயே, அதை பரிசோதிக்கத்தான் இந்த தந்திரத்தை செய்தேன். ஆனால் நீதான் புஸ்தகத்தை பிரித்து பார்க்காமலேயே என்னை முகஸ்துதி செய்து விட்டாய் என்று நினைக்க வேண்டாம். இவ்வளவு புகழ் மாலை கொடுத்தவர்கள் ஒருவராவது இன்னும் அந்த செக்குகளை அனுப்பவில்லை. புஸ்தகத்தை பிரிக்காமல் போலி விமர்சனம் செய்திருக்கிறார்கள் என்று கூறி முடித்தான். துரைசாமி நல்ல விருந்துதான் கொடுத்தான். கடைசியில் கொஞ்சம் விளக்கெண்ணையையும் கொடுத்து விட்டான். போலி விமர்சனம் முற்றும். இந்த கதை திருமகள் இதழில் 1945 வந்த கதை.